காவல்துறையில போய் நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா, ஒரு புகார் மனு கொடுத்தீங்கன்னா, புகார் மனுவுக்கும் புகார் மனுவுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு இங்க என்னைக்குமே மதிப்பு இல்ல. புகார் கொடுக்க வந்த நபர் யாரு? அவருடைய பின்புலம் என்ன? அவர் யாரு? அவருடைய பின்புலம் என்ன? அவர் ஒரு அரசியல்வாதியா? அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா? அல்லது அந்த அரசியல்வாதியிலே ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இவர் பதவியில் இருக்காரா? அல்லது பதவியில் இருக்க நபருடைய நெருங்கிய உறவினரா? அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கவனுடைய ஒரு நண்பரா? இப்படி எல்லா வகையிலையும் ஆராய்ஞ்சுதான் அந்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர, ஒரு பெட்டிஷன் போன உடனே ஒரு சாதாரண ஏலவாளர் நீங்க யார வேணாலும் இருக்க பிரியகுமார் ஒண்ணும் இல்ல சார். நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நான் பஸ்ல உட்கார்ந்துருந்தேன் சார். பஸ்ல உட்கார்ந்து என் பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் சார். என் மொபைல் எடுத்துட்டா சார் போய் சொல்லி பாருங்களேன். நீ உன் பொருளை பத்திரமா வச்சிருக்க மாட்டியான்னு அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவனையும் தூக்கி போட்டு 4 வெளுவெளுப்பாங்களே தவிர அவன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான். உடனே அந்த பஸ்ஸை வழி நடத்துங்க, சிங்கம் படம் சூர்யா மாதிரி உடனே ஜீப் எடுத்துட்டு போய் அந்த பேருந்தை சேஸ் பண்ணி அந்த பேருந்துல இருந்த நபர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்து அவர்களை பூராத்தையும் விசாரிச்சு உடனே அந்த கைபேசியவோ அவங்கள்ட்ட பிட் பாக்கெட் அடிச்ச பணத்தையும் மீட்டு கொடுக்க மாட்டாங்க. காவல்துறை எப்போதுமே புகார்தாரர் யாரு, புகார்தாருடைய வலிமை என்ன, புகார்தாருடைய பின்புலம் என்ன, அதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஒருபோதும் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு காவல்துறை கிடையாது. காவல்துறை என்பது ஏவல் துறை. இங்க பாருங்க, ஒன்னே ஒன்னு சொல்றேன் பிரியகுமார், ஒண்ணு மட்டும் சொல்றேன். காவல்துறை என்பது உங்கள் நண்பன் அல்ல, உங்கள் யமன். ஏழைகளின் யமன் தான் காவல்துறை. பணக்கார